உங்களுக்கு தெரியுமா? நீங்க பண்ற கம்யூனிகேஷன்ல வெறும் 20% ஆஃப் வேர்ட்ஸ் தான் நீங்க யூஸ் பண்றீங்க. மிச்சம் இருக்க 80% நீங்க நான் வெர்பலா தான் பண்றீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க பிரசன்டேஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்லணும் தான் நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஆனா அங்க போய் எப்படி நான் பிரசன்ட் பண்ண போறேன், எப்படி நான் சொல்ல போறேன்னு நீங்க அத பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. ஸோ இந்த நான் வெர்பல் வந்து என்ன? அத நம்ம லைஃப்ல வந்து எவ்வளோ நம்ம அத யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நமக்கு தெரியாமலே வந்து நிறைய பேர்ட்ட வந்து வெர்பல் வழியா நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து இன்னொருத்தங்கள்ட்ட வந்து நம்ம டீப்பர் லெவல்ல கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சீரிஸ் பார்ட் 3. லெட்ஸ் டைவ் இன். அக்கார்டிங் டு த ரிசர்ச்சர் ஆல்பர்ட் மெரிவியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு ரூலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னா 73855. ஸோ அக்கார்டிங் டு த அவரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷனில் வந்து என்ன அப்படின்னா 7% ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 38% ஆஃப் அ டோன் ஆஃப் வாய்ஸ் அண்ட் 55% ஆஃப் அ பாடி லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து என்ன அசம்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா வந்து கம்யூனிகேஷனில் வெறும் பேசினா மட்டும் போதும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் அது கிடையாது. நம்ம வெறும் வார்த்தைகள் வந்து வெறும் 8% தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட போஸ்டர், உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம எப்படி பண்ணுறோம்னா நான் வெர்பல் வேல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு மெசேஜோ இன்ஃபர்மேஷனோ வந்து நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஸோ வித்தவுட் யூஸிங் வேர்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். த்ரூ ஆக்ஷன் வழியாக வந்து அவங்கள வந்து ஒரு மெசேஜை வந்து புரிய வைப்போம். ஸோ அது எதுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து பில்டு ட்ரஸ்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். அதே மாதிரி தான் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்லையுமே வந்து நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுவோம், ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம நான் வெர்பல் வேலை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எப்படி வந்து பண்ணலாம், நம்ம லைஃப்பில் வந்து எவ்வளோ இதை நம்ம அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்க்கலாம். கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் மே நாட் ஆல்வேஸ் டெல் யூ ஹவு தே ஃபீல் பட் தேர் பாடி வில் ஆல்வேஸ் ஷோ இட். வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன அவங்க மைண்டில் ஓடுதுன்னு அது பொதுவாக வந்து சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து காட்டி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பார்ட் ஆஃப் அ கம்யூனிகேஷன். முகத்து வழியாக வந்து உங்களோட ஃபீலிங்ஸு, உங்களோட எமோஷன்ஸு எல்லாமே வந்து வித்தவுட் யூஸிங் வேர்ட்ஸ் வந்து உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வழியாகவே தெரிஞ்சிடும். மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதையுமே நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா யார் என்ன நினைக்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வழியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, கோவமாக இருக்கீங்களா, அப்செட்டாக இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட்ரேஷனாக இருக்கீங்க, இது எல்லாமே வந்து எதை மூலயமா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வழியாக தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னா டு கனெக்ட் பீப்புள், நம்ம வந்து மற்ற பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் வந்து நம்ம வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இன்டைரக்ட் வேல வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல நீங்கள் நேச்சுரல் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வழியாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து மோர் அப்ரோச்சபிளாக இருக்கும், என்கேஜிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுற கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அத்தன்டிக்காக அண்ட் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட வந்து கோட் வந்து என்ன அப்படின்னா your face is your personal billboard. It tells the world how you feel before you say a word. ஸோ உங்களோட ஃபேஸ் வந்து என்ன பண்ணால் ஒரு பில்போர்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட ஃபேஸ் வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் அந்த இடத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் எப்போயாவது வந்து கவனிச்சிருக்கீங்களா, உங்கள் டீச்சர்ஸோ இல்லை நீங்கள் காலேஜஸ் ப்ரொஃபஸர்ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணுறீங்க இல்லை ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீக்கர் வந்து மைக்கில் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து ஹேண்ட்ஸ் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் எப்போயோ யோசிச்சிருக்கீங்களா, அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது எதுக்கு வந்து ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஸோ சொன்னால் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட் கெஸ்டர்ஸ். இதுவுமே ஒன் கைண்ட் ஆஃப் அ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் தான். ஸோ ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் வருதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் நர்வஸாக இருக்காங்க, கொஞ்சம் ஷிவர் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நானுமே ஹேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எதனால் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு வந்து கிளியராக புரியணுக்காக. இப்போ நான் வெறும் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கட் பண்ணிகிட்டே போயிருவீங்க. ஏன்னா நான் சொல்கிற விஷயங்களும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக யூஸ் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான்
வந்து இந்த ஹேண்ட் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க டு மேக் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கீ பாயிண்ட்ஸோ இல்லை இம்பார்ட்டண்டான மெசேஜோ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரிமெம்பராக இருக்கணும் அப்படின்னா அதை வந்து அவங்க இந்த ஹேண்ட் ஷேக்ஸ் இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து ஞாபகம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு லெக்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட அட்டென்ஷன் வந்து நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னா வந்து அந்த ஹேண்ட்ஸ் வழியாக நம்ம வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுறது, நீங்கள் வந்து எனக்கு வந்து அட்டென்ஷன் கொடுங்க, நான் சொல்கிற மெசேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அட்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா வந்து நம்ம இன்னொன்று எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சைன் லாங்குவேஜ். அந்த இடத்துல நம்ம வெறும் நான் வெர்பலாக தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இப்போ நான் கை காட்டுறேன், இது வந்து தம்ஸ் அப். இது உள்ள கெஸ்டர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் நிறைய இருக்குது. இது என்ன இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா இப்போ குட் லாக் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப், டவுன், குட், நாட் ஓகே. ஸோ இப்போ ஒரு தம்ஸ் அப்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் வந்து நான் வெர்பல் வேலை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன செய்யறோம்னா உடனே வந்து ஒரு டோர் பக்கம் வந்து நம்ம திருப்பி சொல்கிறோம். இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பேசினது போதும், நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இண்டிகேட் பண்ணுறது. கிளாஸ் ரூமில் நீங்கள் எங்கேயாவது இருக்கீங்கன்னா நம்ம அவங்கள பாயிண்ட் பண்ணிட்டு இங்கே வாங்கன்னு சொல்கிறது. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நான் வெர்பல் வேலை தான் நம்ம சொல்லுவோம். நம்ம பேர் சொல்லி கூட மாட்டோம், அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வாங்க, நம்ம வந்து ஒரு ஹேண்ட் இதில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் கெஸ்டர்ஸ். ஸோ இதுக்கு வந்து கோட்ஸ் வந்து என்ன பண்ண, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸ் ஆர் தேர் சைலண்ட் லாங்குவேஜ். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வார்த்தைகள் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் கெஸ்டர்ஸ் வழியாக தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. பாசிங் ஆர்ம்ஸ், யாராவது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அவங்க வந்து கை கட்டி கேட்டுட்டு இருக்காங்கன்னா அதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டிஃபென்ஸ்லெஸ், செல்ஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க வந்து தன்னை வந்து ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கான்வர்சேஷனில் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னு வந்து காட்டுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் த லிப்ஸ். சில பேர் வந்து அந்த கையை வந்து இடுப்பில் வச்சு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து எது இண்டிகேட் பண்ணுறது அப்படின்னா வந்து அவங்க வந்து மிங்கிள் ஆகுதுக்கு ரெடியாக இருக்காங்க, கான்வர்சேஷனில் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வெர்பல் வேலை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது தான். க்ளோஸ்டு லெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கான்வர்சேஷன் இன்ட்ரெஸ்டட் இல்லை, அப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்லியாக கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிற மாதிரி வந்து இண்டிகேட் பண்ணுறது. கோட் வந்து என்ன அப்படின்னா the way you move speaks volumes about your confidence and emotions. ஸோ நீங்கள் எந்த லெவலுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து போஸ்டர் கொடுத்துருக்கீங்களோ இல்லை உங்களோட பாடி லாங்குவேஜ் காட்டுது கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா இல்லையா அப்படின்னு அந்த காட்டுற இண்டிகேஷனில் தான். இப்போ பார்க்குறது வந்து என்ன பண்ணா பாஸ்டர். ஸோ இதை வந்து நீங்கள் உட்காந்துருந்தது, எப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எப்படி நீங்கள் நிற்கீங்க, எப்படி வந்து மூவ் பண்ணுறீங்க, தீஸ் ஆர் ஆல் கைண்ட் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இது பார்க்குறதுனால என்ன அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி வந்து என்ன, உங்களோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஆட்டிடியூட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் மூலியமாக வந்து அதை இண்டிகேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எது இண்டிகேட் பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கல, இன்ட்ரெஸ்டடாக அது வந்து கவனிக்கிறீங்க அப்போ அர்த்தம். ஸோ அவங்க வந்து நர்வஸாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க, ஃபர்ஸ்ட்ரேட்டாக இருக்காங்க, அது வந்து அந்த போஸ்டர் மூலியமாக யாஃபிர் அந்த பாடி லாங்குவேஜ் வழியாக வந்து தெரியப்படுத்துது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான போஸ்டர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் போஸ்டர்ஸ். ஸோ ஓப்பன் போஸ்டர்ஸ் இண்டிகேட் எது பண்ணுறது அப்படின்னா ஃப்ரெண்ட்லினஸ், வில்லிங்னஸ். நான் எல்லாத்துக்குமே வந்து நான் வில்லிங்காக இருக்கேன், மிங்கிள் பண்ணுறதுக்கு இதாக இருக்கேன், பேசுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இதெல்லாம் தான் காட்டுறேன். அதே வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்காங்க, ஆங்ஸைட்டியாக அது இருக்குது, யார்ட்டுமே வந்து அவங்க மிங்கிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, என்னை வந்து யாராவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கன்னு அதை வந்து அதில் வந்து இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஸோ கோட்ஸ் வந்து என்ன அப்படின்னா யுவர் போஸ்டர் இஸ் யுவர் பவர், இட் டெல்ஸ் த வேர்ல்டு ஹூ யூ ஆர் பிஃபோர் யூ சே அ வேர்ட். ஸோ உங்களோட போஸ்டரை வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. வார்த்தைகள் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துரும் வந்து நீங்கள் எப்படி, உங்களோட பர்சனாலிட்டி வந்து என்ன அப்படின்னு. இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம வர வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஃபாலோ அப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you guys in the next one. Bye.